கணவன் மனைவி 2 பேருக்குமே வந்துட்டு பாசிட்டிவ் பிளட் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ரெக்னன்சியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதுவே வந்துட்டு அதாவது மனைவிக்கு வந்து ஏ பாசிட்டிவாகவும் கணவனுக்கு பி பாசிட்டிவாகவும் இருக்குது அப்படின்னா இந்த பிளட் குரூப்பாக வேணாலும் இருக்கட்டும், அல்லது சேம் பிளட் குரூப் மனைவிக்கு ஓ பாசிட்டிவ் இருக்குது கணவனுக்கும் ஓ பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. 2 பேருக்குமே வந்துட்டு பாசிட்டிவ் பிளட் குரூப்ஸ் வந்து இருந்துச்சுன்னா கன்செப்ஷன்லேயும் ப்ராப்ளம் இருக்காது, த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சிலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இருக்காது. இதுவே வந்துட்டு நெகட்டிவ் ப்ரெக்னன்சி அப்படின்னு பார்க்கும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்குமே வந்துட்டு நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்குது. மனைவிக்கு வந்து ஏ நெகட்டிவ் இருக்குது, கணவனுக்கு வந்து ஓ நெகட்டிவ் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கணவனுக்கும் நெகட்டிவ் பிளட் குரூப்பு, மனைவிக்கும் நெகட்டிவ் பிளட் குரூப் ஏபிஓன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏ குரூப்பு பி குரூப்பு ஏபி குரூப்பு ஓ குரூப், இதை வந்துட்டு ஆன்டிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். அதுலேயும் 2 பேருக்குமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரு உருவாக்குறதுலேயும் பிரச்சனை இருக்காது, ப்ரெக்னென்சிலையும் ப்ராப்ளம் இருக்காது, நல்லபடியாக வந்துட்டு டெலிவரி ஆகும்.